ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி பெயிண்டிங் டியூட்டோரியல் தான். அதுவும் கீச்செயின் பேஸில் பார்க்க போகிறோம். நான் வந்து தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பின் போட்டு அதை செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கலாம். லைட்டாக பிங்க்கோட இல்லை ரெட்டோட ஒயிட் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பேபி பிங்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு மேலே ஓவர் கோட் வந்து எனி கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் பிங்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் மர்ஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இல்லை வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் கூட ரெண்டுமே காம்பினேஷன்லையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக இருக்கிறதுக்காக சிங்கிள் கலர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹவுஸ் எஃபெக்ட் வந்து பக்கத்தில் தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் எடுத்து ஒரு ஹட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இதை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட் செட்டப் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ஸ் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெயிண்ட் பாக்ஸ் வீட்டில் இருக்குது, ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சிம்பிளான ட்ராயிங் ஒரு வித் பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு ப்ரெஷ் பார்த்திங்கன்னா 3 சைஸ் ப்ரெஷ் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப திக்கான ரவுண்ட் ப்ரெஷ் போகாமல் தின்னான ப்ரெஷ்ஷில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன ஏரியாவில் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ப்ரெஷ்ஷே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி லைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக 2 பக்கம் ஒயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஹேண்டிலுக்காக பிளாக்லேயே நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண போகிற பல்ப் செட்டப். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெமன் எல்லோ வந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட லைட்டாக ஒயிட் சேர்த்துக்கிறதுனால ஒரு டாட் ஆஃப் ஒயிட் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது பண்ணும்போது நான் அந்த ப்ரெஷ்ஷோட பேஸே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இது இருந்தாலும் ஓகே. பட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது தேவை இருக்காது. இந்த பேஸே போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே லைட்டாக ஒயிட் வந்து டீட்டெயிலுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அப்பர் பார்ட்டில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒயிட் வச்சு நான் வந்து சிம்பிளாக இதை முடிச்சிருக்கேன். ரொம்ப ஹெவியான கலர்ஸோ நிறைய கலர்ஸோ நான் கொடுக்குறேன். ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கீச்செயினில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதான் இந்த கீச்செயின் அழகாக நம்ம பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டாக சிம்பிளாக சட்டில்டாக நம்ம இதை முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.